வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தலையோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் எந்த படமே வர்றதில்ல. ஏன்னா தலை அந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு. தீபாவளி, பொங்கல், தமிழ் வருஷ பருப்பு இந்த மாதிரி பண்டிகைனால லீவ் நாள்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. ஏன் பயம்? ஆனா என் தலை படம் அப்படி கிடையாது. சாதாரண நாள்ல ஒர்க் டேஸ், ஆமா ஒர்க் டேஸ்ல கூட அவருடைய படம் ரிலீஸ் ஆகுது. ஏன்னாக்கா அவர் ரசிகர்களை நம்புறாரு, நம்பி ரிலீஸ் பண்றாரு. ஃபெஸ்டிவல் எங்க படம் ரிலீஸ் ஆக வேண்டாங்க, படம் ரிலீஸ் ஆனாவே ஃபெஸ்டிவல் தான். ஓகே, டுடே நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா கோயம்பேட்டில் இருக்கிற ரோஹினி தேட்டரில் இருக்கோம். வேதாள 365 நாள் செலிப்ரேஷன். இதை போன வருஷம் நம்ம தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணி, இந்த வருஷம் 2 தடவை டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணி கூட இந்த அளவுக்கு ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னா அது தலைக்கு மட்டும்தான். அண்ட் தலையோட தீவிரமான ரசிகர் ஒருத்தர் ஆட்டோவில் அவருடைய போஸ்டர்லாம் போட்டு கெத்தாகிறாரு. இப்போ இது எங்களுக்கு ஒரு தீபாவளி மாதிரி இருக்குது. இது தலை நடித்த படம் வேதாள 365 கொண்டாடுது. இந்த வருஷம் எங்களுக்கு தீபாவளி படம் வரணும். இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. ஆனால் இன்னைக்கு தான் எங்களுக்கு தீபாவளி. ஆனால் எங்கள் தலை 100 வருஷம் நல்லா இருந்தால் போதும் எங்களுக்கு. இதை விட ஒரு சந்தோஷம் எதுவுமே கிடையாது எங்களுக்கு. ஒரு ஆட்டோக்காரனா எங்களுக்கு தலசில் போடும்போது ஒரு தெய்வமாக நினைக்கிறோம் நாங்கள். நண்பனா இருக்க எந்த தகுதியும் வேணாம், ஆனா எதிரியா இருக்கிறதுக்கு தகுதி வேணும். எனக்கு கீழே இருக்கிறவங்களை நல்லா பாத்துக்கினாதான் எனக்கு மேல இருக்கிறவங்க என்ன நல்லா பாத்துப்பான். இதே எங்க தலைதான் சொன்னாரு, என் ரசிகர் ராணுவம் மாதிரினாரு. கண்டிப்பா இதுதான் எங்களுக்கு தலை தீபாவளி. வீணா போனவங்களாம் 200 நாள் கொண்டாடுறான். எங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. நாங்கள் 500 நாள் கூட கொண்டாடுறோம். தலை வந்தாலே மாதம் சம மாதம் இருக்கும். இப்போ 365 நாள் பயங்கரமாக தெறிக்க விடுவோம். தலை தெறிக்க விடலாமான்னு கேட்டாரு, நாங்கள் தெறிக்க விட்டோம். டோலுமாக ஸ்கிரீன் எப்படியே இதுவாக போகுது, அது மட்டும் கன்ஃபார்ம் நான் சொல்லிக்கிறேன். இது 365 நாள், இது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ மாதிரி தான் நடக்கும். தலை தீபாவளி எங்களுக்கு தான். நான் பெங்களூர் தான் வரேன். அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் பெங்களூர்ல இது வரைக்கும் எவனுக்குமே இல்ல. ஒருத்தர் இருக்கிறான் 500 நாள் காசு கொடுத்து வர்றான். தலை கவுண்ட் பண்ணா பெங்களூர் ஹையஸ்ட் பிளான் அவருக்கு தான். இப்போ அடிக்கிற வெடி அங்க சரவெடி. எத்தனை படம் இது வரைக்கும் அங்கே நீங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருக்கீங்க? ஃபர்ஸ்ட் ஷோ 3 மணி ஷோ வேதாளம். எங்க இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஓப்பனிங் நான் தலை மட்டும் தான். தலை தான் மாஸ். ஓகேவா? தெறிக்க வரும் இந்த மாதிரி எல்லா படத்துக்கும். சரிங்களா? ஒரு வருஷம் அஜித் குமார் ஒருத்தர் சொல்ல தெறிக்க விடலாம். நாங்க இப்ப தெறிக்க விட்டுலாம் பாக்குறோம். தமிழ்நாட்டுக்கு யாரு தங்க ரதம் போல தேரு, தலதா யாரு மிஸ்டர் அல்டிமேட் ஸ்டார், மிஸ்டர் சூப்பர் ஸ்டார். ஒரு நண்பர் ராயப்பேட்டையில இருந்து பாக்குறதுக்கு வேதாளம் அஜித் மாதிரியே இருக்கக்கூடிய அவர், எத்தனை வருஷமா அஜித் ரசிகரா இருக்கீங்க? நான் ஃபர்ஸ்ட் படத்துல அமராவதியிலேருந்து அவரோட ஃபேனுங்க. நான் முதல் ஷோ எல்லா படத்தையும் பார்த்துருக்கேன். எல்லா படமும் முடிஞ்சளவு தலை மாதிரி கெட்ட போட்டு பார்ப்பேன். நான் அவர் மாதிரி முடியாது. இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை, எனக்கு ஒரு சந்தோஷம். இதில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேமிலியே இந்த ஒரு நாள், எனக்கு ஏஜ் 43 வயசு ஆகுது எனக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் எங்கள் வீட்டில் ஃப்ரீடமு. ஏன்னா தலை ஒரு நல்ல மனுஷனுக்கு இதை பண்ணுறது எங்கள் வீட்டில் சந்தோஷம். என் நேம் சமீர். ஹார்ட் ஒர்க் அப்படின்னா நான் பார்த்த அன்னையிலேருந்து இன்னி வரைக்கும் இன்னும் மிகப்பெரிய லெவலில் வளர போகிறாங்கிறது அவருடைய